பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 27 அதிகாரம் 19 நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னாள். மத்தேயு 27 அதிகாரம் 19 சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் யூதாஸ் காட்டி கொடுத்த இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதி ஆகிய பொந்தியு பிலாத்து இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து இயேசுவை விசாரிக்கும்படியாக நியாயாசனத்தில் உட்கார்ந்து விசாரித்து கொண்டிருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். தேவன் தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய குமாரனுக்காக பிலாத்துவின் மனைவியினிடத்தில் சொப்பனத்தில் பேசினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய குமாரனுக்காக பேசின ஆண்டவர் அவரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காகவும் பேச வல்லவராய் இருக்கிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளுக்கு, எதிர்பார்க்கின்ற காரியங்களுக்கு எனக்காக யார் பேசுவார்கள், எனக்காக யார் பரிந்துரை செய்வார்கள், எனக்கென உதவி செய்ய, எனக்காக பேச யாருமே இல்லையே என்று நாம் ஒருவித வருத்தத்தோடு, ஏக்கத்தோடு, வேதனையோடு இருக்கலாம். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்தால் நம் வேதனையையும் சூழ்நிலையையும் தேவைகளையும் கர்த்தர் அறிவார். நமக்காக அவர் யாரிடம் வேண்டுமானாலும் பேசுவார், எப்படி வேண்டுமென்றாலும் பேசுவார். நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை கொடுக்க, நம்முடைய தேவையை சந்திக்க, விரும்பியதை நமக்கு கிடைக்க செய்ய தேவனால் கூடும். எனவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து அவரிடத்தில் நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பத்தையும் சொல்லுவோம் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்காக பிலாத்துவின் மனைவியின் சொப்பனத்தில் பேசிய ஆண்டவர் நமக்காக, நம்முடைய காரியங்களுக்காக யார் யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களுடைய இருதயங்களிலும் சொப்பனங்களிலும் பேசி நம்முடைய காரியங்களை எல்லாம் ஜெயமாக்கி கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய தேவைகளுக்காகவும் எங்களுடைய காரியங்களுக்காகவும் யார் பேசுவார்கள், யார் பரிந்துரை செய்வார்கள் என்று நினைக்கிற வேளையில் உம்மையே நம்பி வாழ்கிற எங்களுக்காக எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, எங்கள் காரியங்கள் முடிய யார் யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களுடைய இருதயங்களிலும் சொப்பனங்களிலும் பேசி எங்கள் காரியங்களை ஜெயமாய் முடித்து தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.